கொளத்தூர் மக்களா நீங்களா மனுஷனுங்களாடா, பைத்தியக்காரங்களா, லூசுங்களா, அசிங்க அசிங்கமா கேட்டுற போறேன்டா டேய். பாவம்டா அவரு. அவரோட கொளத்தூர்லயே ஸ்டாலின் வந்து தோக்க வச்சுக்கிட்டீங்களேடா டேய். இவ்வளவு கேவலமா இருப்பீங்க நான் சுத்தமா வந்து எதிர்பார்க்கல. குளத்தூர் மக்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து நீங்க பார்க்கணும். ஏன்னா வந்து அவர் குளத்தூர்ல எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு. எதுவுமே வந்து குறைய வந்து வைக்கல அவங்களுக்கு வந்து. ஆனா ஏன் வந்து இந்த மாதிரி டிவிக்கே ஓட்டு போட்டு அவர் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி காரி துப்பி கரும முடிச்சவனுங்களா? டேய் விஜய் வந்து நமக்கு வந்து ஓகேடா. ஆனா ஸ்டாலின் வந்து இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினை ஜெயிக்க வச்சுட்டீங்க. அவர் வந்து எம்எல்ஏ கான்ஸ்டிடியூசி உள்ள வந்து போலாம். ஆனா வந்து சட்டசபைக்குள்ளேயே வந்து போக விடாம பண்ணிட்டீங்களாடா ஸ்டாலினை. அவர் வந்து ஆப்போசிட்டா வந்து விஜய் வந்து பேசணும். இதான் வந்து எலெக்ஷன்ல அவரோட விஷயம். ஆனா வந்து இப்போ வந்து அவர் குளத்தூர்ல தோத்ததால அந்த சட்டசபைக்குள்ளேயே வந்து அவர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து எம்எல்ஏ கான்ஸ்டிடியூஷன்ல அவர் வந்து தோத்துட்டாரு. அதுல வந்து வேற பாபுன்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. சோ கொளத்தூர்ல இனிமேல் வந்து ஸ்டாலின் வந்து கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ வந்து நிறைய எக்ஸ் மினிஸ்டர் நிறைய பேர் வந்து இதுல வந்து தோத்து போயிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல ஒரு ஹிஸ்டரியை வந்து கிரியேட் பண்ண இந்த எலெக்ஷன்ல நிறைய எக்ஸ் மினிஸ்டர் நிறைய பேர் வந்து தோத்து போயிட்டாங்க இந்த இதுல. விஜய் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடி வாக்கு வந்து இந்த முறை மட்டும் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்குது. இது வந்து ஒரு பெரிய வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங். செகண்ட் வந்து டிஎம்கே இருக்கு, தேர்ட் வந்து ஏடிஎம்கே வந்து இருக்கு. ஓகேவா காய்ஸ்? என்னன்னா வந்து இப்போ வந்து நம்ம எஸ்டர்டே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நடந்திருக்குது. ஓகேவா? அதுல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து 2 பார்ட்டியை வந்து தோக்கடிச்சிருக்காரு. டிஎம்கே ஒன்னு, இன்னொன்னு ஏஐஏடிஎம்கே, அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்னு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது வந்து ரெண்டையுமே வந்து வீழ்த்தி இருக்கு. ஒரே ஒரு பார்ட்டி, ஒரு சிங்கிள் பார்ட்டி மட்டும். இது வந்து அவங்களாம் வந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சவங்க. இது வந்து தனி கட்சியா வந்து ஜெயிச்ச ஒரே கட்சி தமிழ்நாட்டுல. நான் வந்து பிறந்த வருஷத்துல இருந்து, நான் வந்து பிறந்தது 2000 தான் நான் வந்து பிறந்தேன். நான் பிறந்த வருஷம் 2000. இப்போ வந்து நடந்தது 2026. இத்தனை வருஷமாவே இந்த 2 பார்ட்டி மட்டும் தான் வந்துச்சு. அதுவும் இப்போ வந்து எஸ்டர்டே வந்து ஒரு ஹிஸ்டரி வந்து கிரியேட் ஆயிருக்குது. டிவிகே, தமிழக முன்னேற்ற கழகம். ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து நேற்று வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழக வெற்றி கழகம் நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து 107 to 108 சீட் வந்து தனி கட்சியாக வந்து ஜெயிச்சிருக்குது. அதுவும் இல்லாமல் டிஎம்கே வந்து 59 சீட்டு வந்து டிஎம்கே, ஏஐடிஎம்கே வந்து 47 சீட்டு வந்து கிடைச்சிருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து டிவிகே ஒர்க்கர்ஸ் வேர் சீன் டிஸ்டர்பிங் ஸ்வீட் அவுட் சைட் வேர் த ஹெட். சென்னை ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட் வந்து டிவிகே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டிஎம்கே வந்து 2021 அவங்க வந்து 159 சீட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. இது வந்து ஒரு ஷாக்கிங். ஆனா இப்போ அவங்களுக்கு டிஎம்கே 2021 அவங்களுக்கு 159 சீட் வந்து கிடைச்சிச்சு. ஆனா இப்போ அவங்களுக்கு எவ்வளவுனா வெறும் 59 மட்டும்தான். 100 சீட் வந்து காலி ஆயிடுச்சு. என்னடா இது 100 சீட் வந்து காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆனா வந்து ஒரு ஷாக்கிங் என்ன அப்படின்னா வந்து 118 சீட் இருந்தால் தான் வந்து அவங்க வந்து ஒரு ஆட்சி வந்து கிரியேட் பண்ண முடியும், ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அது வந்து டிவிகே வந்து எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. இன்னும் கம்ப்ளீட் ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வரவே வந்து இல்லை. அது வந்து இனிமேல் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து மற்ற காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க வந்து கொடுக்கலாம், இல்லை பாமக வந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆனால் வந்து February 2 தான் வந்து விஜய் வந்து இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிச்சாரு. March 18 வந்து விஜய் வந்து அனௌன்ஸ்டு நான் சோலோவா வந்து நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அவர் வந்து நான் சோலோவாகவே நின்று எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வந்து சோலோவாகவே நிற்கிறேன், சோலோவாகவே நின்று 234 தொகுதியிலுமே நான் வந்து தனி கட்சியாக தான் நான் வந்து நிற்பேன், நான் யாரோடையும் கூட்டணி வந்து வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அப்பவே வந்து அவர் சொல்லிட்டார். March 18 அப்பவே வந்து அதே மாதிரி அவர் வந்து ஜெயிச்சும் வந்து காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ணுவாரான்னு தெரியல. ஒரு போதை இல்லாத ஸ்டேட்டா மாற்றுவேன், டாஸ்மாக், அது வந்து ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னா வந்து டாஸ்மாக்கை மூடுவேன் அப்படின்னு வந்து அவரும் சொன்னார். அது பண்ணுவாரான்னு தெரியல, பார்ப்போம். அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு ஜாப் வந்து நிறையா வந்து பண்ணுவேன், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்பேன், நிறைய ஸ்டார்ட் அப் லோன் வந்து கொடுப்பேன், நிறையா வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு லான்ச் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் விஜய் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். கரூரில் கிட்டத்தட்ட வந்து 41 பீப்புள் வந்து இறந்துருந்தாங்க. அது வந்து செப்டம்பர் மந்த் 2025 வந்து அது வந்து நடந்தது. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து August 23, 2026 வந்து கிட்டத்தட்ட 75,064 போலிங் ஸ்டேஷனில் 33,133 லொக்கேஷனில் அக்ராஸ் ஸ்டேட் போலிங் வந்து நடந்திருக்குது. அந்த போலிங் நடந்ததில் கிட்டத்தட்ட வந்து
84 to 85% வந்து ஓட்டர்ஸ் வந்து இந்த முறை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. எங்கேயோ ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, மற்ற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. மொத்த தமிழக மக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு தலைவனை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட 57.3 மில்லியன் ஓட்டர்ஸ் ஆர் எலிஜிபிள் டு ஓட் இன்க்ளூடிங் 28.3 மில்லியன் மேல். இதில் மொத்தம் வந்து 57 மில்லியன் ஓட்டர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் 28 மில்லியன் வந்து மேல் மட்டுமே, 28 மில்லியன் வந்து ஃபீமேல் மட்டுமே வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. வந்து நான் டிவிக்கு எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு சீக்ரெட் நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று, அவங்க வந்து இதான் வந்து முறை வந்து நிற்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, விஜய் வந்து ஒரு பெரிய வந்து சூப்பர் ஸ்டார். அவர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச முகம். அவருக்கு வந்து தெரியாதவங்க எல்லாருக்குமே அவர் வந்து தெரியும். இது செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஒரு சினிமா ஹீரோ வந்து அவருக்கு வந்து அவர் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே வந்து பார்த்து வந்து வளர்ந்துருப்பாங்க. முக்கியமாக வந்து சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் போயிட்டு நீ வந்து ஓட்டு போடுற, விஜய்க்கு தான் நீ வந்து ஓட்டு போடுற அப்படி இப்படின்னு அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இத்தனை வருஷமா வந்து எல்லாரையும் மக்கள்லாம் வந்து ஒரு பிரைன் வாஷ் பண்ணி வந்து எல்லாருமே வந்து ஓட் போட வச்சுட்டாங்க. ஒரு யூத் வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக யூத் ஃபேன் பேஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கிற ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து விஜய் தான் இப்போ வந்து. ஓகேவா? 85% ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் சஜஸ்ட் மேசிவ் நியூ ஓட்டர் என்கேஜ்மெண்ட். ஓகே, அண்ட் தென் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இஃப் டிவிகே கிராசஸ் 118 விஜய் லைக்லி ஸ்வான் சீஃப் மினிஸ்டர் மேக்கிங் ஹிஸ்டரி பிகமிங் சிஎம். ஓகே, இஃப் டிஎம்கே லீடர்ஷிப் ஃபேஸஸ் மேஜர் சோல் சர்ச்சிங், ஸ்டாலின் ஃபியூச்சர் as party president under the new chapter of Tamil Nadu political landscape begin. ஓகே, டிவிகே வந்து இனிமேல் டிவிகே ஜெயித்ததால இனிமேல் இந்த நியூ சாப்டர் ஆஃப் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் ஆரம்பிக்க போகுது. And then from the silver screen to the seat of power, Vijay journey is nothing short of extraordinary. Tamil Nadu has spoken. So Vijay wins. Tamil Nadu shocked. TVK 17 seat இது வரைக்கும் கிடைச்சது இதான். ஓகே, டிவிகேவோட சீட் இது வரைக்கும் எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா 108 தொகுதி கிட்ட ஜெயிச்சிருக்கு. இதான் வந்து ரிசல்ட். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து 10K கிட்ட ரீச் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நல்லா பேசுகிறேன்னான்னு சொல்லுங்கள்.